إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. السؤال رجل أعطى مالا لآخر. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு கடனாக பொருளை கொடுக்கிறார். தூன இஷ்தரித்த ஐயுரத்தல் மால மஅஸ்ஸியாதா. நீங்கள் திரும்ப கடனை செலுத்துகின்ற போது எனக்கு அதிகப்படியாக கொடுக்க வேண்டும் என்கிற ஷருத்து இல்லாமல் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், மற்றொரு மனிதருக்கு கடன் கொடுக்கிறார். வலாக்கின்னல் முதையன் மின் தில்காஇ நஃப்ஸிஹி ரத்தல் மப்லக. என்றாலும் கடன் வாங்கிய அந்த மனிதர் தனது ஆத்மா, தன் உள்ளாத்மா புறத்திலிருந்து அவர் கடனை திருப்பி செலுத்துகிறார். வமாஹு அல்ஃபு ரியாலு ஜியாதா. அவர் எவ்வளோ கடன் வாங்கினாரோ அதை விட அதிகமாக ஒரு 1000 ரியாலை அதிகமாக அந்த கடன் கொடுத்தவருக்கு கொடுக்கிறார். பினஃப்ஸிர் ராதியா. அவருடைய உள்ளம் பொருந்திய நிலைமை மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஃபஹல் ஹாதா யுத்தபரு ரிபா. இது வட்டியாக கணிக்கப்படுமா என்று ஷேக் இப்னு அப்துல்லா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லா அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஷேக் அப்துல்லா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லா அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள். அல் ஜவாப் இதா ரத்தல் மப்லக பிதூன ஷர்த். ஒரு மனிதர் தான் வாங்கிய கடனை திரும்பி செலுத்துகிறார். வலா துவாத்தவ் அல ஜியாதா. அவ்வாறு செலுத்துகின்ற போது எந்த ஷருத்தும் அவருக்கு இடப்படவில்லை, அதிகமாக நீங்கள் கொடுக்கணும் எனக்கு அப்படிங்கிற எந்த ஷருத்தும் இல்லாது இருக்கும் நிலைமையில் இவர் என்ன செய்கிறார், அதிகப்படியாக என்ன செய்கிறார், கடன் கொடுத்தவருக்கு கொஞ்சத்தை அதிகப்படியாக வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாக என்ன செய்கிறார், கொடுக்கிறார் என்று சொன்னால் ஃபலா பஅஸ. அதை பற்றி எந்த விதமான குற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்ன ஹியாரன் நாசி அஹ்ஸனுஹும் கலாஅன். மனிதர்களில் சிறந்தவர்கள் தான் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்தக்கூடியவர்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுத்தி கைரம் மிம்மா அகத அலைஹி ஸலாத்து வஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தேனும் கடன் வாங்கியிருந்தால் அதை அவர்கள் எவ்வளவு வாங்கினார்களோ அதைவிட அதிகமாக சிறந்ததாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். வயகூலு, அந்த நேரத்தில் அவர்கள் கூறுவார்கள், இன்ன ஹியார் அன்னாசி அஹ்ஸனுஹும் கலாஅ. மனிதர்களில் சிறந்தவர்கள் தான் வாங்கிய கடனை நல்ல முறையில் திருப்பி செலுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஃபைதாய்க்குத்தார் வரத்த மிஅத்து வஹம்சீன் அவ் மிஅத்தைன் மின் பாபில் மஅரூஃப். அவங்க ஒரு 100 திர்ஹம் வாங்கியிருந்தாங்கன்னா அல்லது அதை என்ன செய்வாங்க, ஒரு 150ஆகவோ அல்லது 200ஆகவோ கொடுப்பாங்க. நன்மையை கருதி கொடுப்பாங்க, அவங்களாக கொடுப்பாங்க. இப்போ இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். அமின் பாபில் முகாஃபஹா. அவர்களுக்கும் கடன் கொடுத்தவருக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்யணும், நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்குறாங்க. அதே போன்று ஒரு மனிதர் இப்படி வாங்கிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு 50 ரூபா 150 ரூபாய் கொடுக்குறார், அல்லது 200 ரூபாய்க்கு கொடுக்குறார் என்று சொன்னால், நன்மையின் அடிப்படையில் கொடுக்குறார் என்று சொன்னால் ஃபலா பஅஸ, அதை பற்றி எந்த குற்றமும் இல்லை. அவ் அல்லது இக்தரத 50 சாஅ மினல் புர் ஃபரத்த 100. ஒரு மனிதர் என்ன செய்கிறார், 50 மரக்கால் கடன் வாங்கிவிட்டு பரத்த 100 அதை என்ன செய்கிறார், 100ஆக திருப்பி கொடுக்கிறார். அவக்கல் அவக்சர், அல்லது அதை விட குறைவாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ கொடுக்கிறார் என்று சொன்னால் ஃபலா பஅஸ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி எந்த குற்றமும் இல்லை.
அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா அன்னஹு இக்தரத 30 வரத்த சித்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 மரக்கால்கள் வாங்கி கொண்டு கடனாக பெற்றிருக்கிறார்கள். அது திருப்பி செலுத்துகின்ற பொழுது சித்தீனாக 60ஆக திருப்பி செலுத்தியிருக்கிறார்கள். இக்தரத 40 வரத்த 80. அவங்க 40ஆக ஒரு சில நேரங்களில் 40 மரக்கால்கள் வாங்கியிருப்பாங்க. அவங்க திருப்பி செலுத்துகிறப்ப 80ஆக திருப்பி செலுத்தியிருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறது, செய்திகள் வந்திருக்கிறது என்பதாக. எனவே கடன் கொடுக்கக்கூடியவர் எந்த ஷரத்தும் வைக்கலை, எனக்கு நீ இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஷரத்தும் வைக்காமல் இருக்கிற நிலைமையில் கடன் வாங்கியவர் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கடன் கொடுத்தாருங்க, ஸோ அவருக்கு திருப்பி செலுத்துகிறப்ப இதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுப்போம், அவருக்கும் ஒரு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசு திருப்திப்படி என்ன நினைக்கிறாரோ அதை கொடுக்கலாம். அது குறைவோ நிறைவோ அது ரெண்டாவது விஷயம். அப்படி கொடுப்பது அது வட்டியாக என்ன செய்யாது, ஆகாது. அதை பற்றி எந்த குற்றமும் இல்லை என்பதாக ஷேக் அப்துல்லா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களது ஃபத்வாவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஃபத்வா நூர் அலத் தர்ப் என்கிற அவங்களுடைய நிகழ்வின் மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலமு பிஸ்ஸவாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியதை விட சிறந்ததை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் மேலே ஒரு ஹதீஸை சுட்டி காமித்திருந்தோம். அந்த ஹதீஸ் திருமிதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை சரி கண்டிருக்கிறார்கள். அது ஒரு நிகழ்வை சம்மந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு செய்தி. அது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அபு ராஃபியா என்கிற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமையவர்கள். அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இஸ்தஸ்லஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்ரன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய தேவைக்காக வேண்டி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, ஒரு மனிதரிடமிருந்து ஒரு ஷாபிடம், அவர் யாருன்னா அபு ஷஹம் என்று என்ன செய்கிறது ஹதீஸுடைய விரிவுரையில் வருகிறது. அவரிடத்தில் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, பக்ரன் ஒரு ஒட்டக குட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாக வாங்கிட்டு இருந்தார்கள். ஃபஜாஅத்துஹு இப்லு மின ஸதகா. அப்போ கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யுதுன்னா, தர்மத்திலிருந்து சதக்காவிலிருந்து ஒட்டகங்கள் என்ன செஞ்சு வந்துச்சு. கால அபு ராஃபியா இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் கூறுகிறார், அமரடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்திய ரஜுல பக்ரஹு. யார் நமக்கு கடன் கொடுத்தாரோ அவருடைய அந்த பக்ராவை, அந்த ஒட்டக குட்டியை திருப்பி அவருக்கு கொடுத்துருங்க என்று என்ன சொன்னாங்க. ஃபகுல்து, அந்த நேரத்தில் நான் சொன்னேன், லா அஜிது ஃபில் இப்லி இல்லா ஜமலன் ஹியாரன் ருபாஇயன். யா ரசூலல்லாஹ் வந்திருக்கிறதெல்லாம் பெரும்பெரிய ஒட்டகங்கள் வந்திருக்கிறது, ரொம்ப நல்ல ஒட்டகங்கள், அதாவது 4 பற்கள் போடப்பட்டிருப்பது, அதாவது கிட்டத்தட்ட 6 வயது முடிந்து 7வது வயதில் நுழையக்கூடிய அளவுக்குள்ள மிக பெரும் ஒட்டகங்கள் தான் வந்திருக்கின்றன, அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னபோது வாங்கினது எதை வாங்கினாங்க, குட்டியை வாங்கியிருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீஹி இய்யா, அதை அவருக்கு கொடுத்துருங்க. இருக்கக்கூடிய ஒட்டகம் 7 வயசு ஒட்டகமாக இருக்கா, கொடுங்க அவருக்கு. ஏன்னா இப்போ இன்ன ஹியார் அன்னாசி அஹ்சனுஹும் கலாஅன், மனிதர்கள் தலை சிறந்தவர் யார் என்றால் தான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகின்ற போது சிறந்த முறையில் நல்ல முறையில் திருப்பி செலுத்தக்கூடியவர் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கூறுகிறார்கள் என்று என்ன செய்கிறாங்க, அபு ராஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.